அனைத்தையும் தெரிஞ்சவன் நான், கடவுள். அப்படின்னு சொல்ல சொன்னார் இந்த ஷார்ட் பிலிம் டைரக்டர். இந்த உலகத்திலே ஒவ்வொரு உயிரினங்களும் என்னோட சிசிடிவி கண்காணிப்பில் உள்ளது. ஓல்ட் ஜெனரேஷன், நியூ ஜெனரேஷன். இதுக்கு சென்ட்ரல் ஒரு ஜெனரேஷன் இருக்கு. பழசையும் புதுசையும் சமமா என்ஜாய் பண்றவங்க. அந்த இளைஞர்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா நடந்த கதைகள் தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். நான் அல்ல, இதோட டைரக்டர். என்னை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு உங்களோட அம்மாவை பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. நீங்கள் நயன்தாராவையோ இல்ல விஜயாவோ நம்பிக்கை இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு நல்ல மனசு இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சும்மா சொன்னேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் இதெல்லாம் பண்ணுங்க. ഹീറോയിൻ റൂമിൽ വിളിക്കാമറ പത്ത് പോത്. ഓ, റൂമറ്റും താനാ? ஏய் விடுறா, என்ன எட பார்த்துட்டு இருக்கே? காலையில் எதுக்குடா காண்டா இருக்கு? காலையில இருந்து பிரச்சனைடா மச்சா, என்ன பண்றது தெரியாது. சூசைட் பண்ணலாம்னு இருக்கிறேன். டேய், காலையில சூசைடா? வேண்டாம் மச்சா, ஈவினிங் பண்ணிக்கலாம். சொல்லடா சொல்லு. அந்த வீட்டுல ஒரு மயிராண்டு இருக்கு இல்லையா? மயிராண்டியா? அவன் தான் பிரச்சனை. அங்க என்னடா இருக்கு? ஃபிளாஷ்பேக். மச்சா, மயிராண்டி யாரு? என் மாமா இல்ல, அவர் தான். அவன் என்ன பண்ண? காலையில நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போனேன். சுடு சுடு ஆகிடுது, கட்டி சட்னி. அந்த டேஸ்ட் இருக்கா? அந்த பொட்ட தொலை என்கிட்ட கேட்கறா. டேய், சும்மா தானே இருக்க, ஏதாவது வேலை வெட்டிக்கு போலாம்ல. இங்கேயே உட்காந்து தண்டை சோறு சாப்பிட்டு இருக்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா உனக்கு? அப்ப நீ என்ன சொன்ன? யோ, இது தெண்ட சோறு கிடையாது, தெண்ட இட்லி. நானாச்சும் என் வீட்டிலே இருக்கேன், பொண்டாட்டி வீட்டிலே வந்து சாப்பிடுறேன். வெக்கமா இல்ல? சுப்ரே, அதென்னடா? அது சொல்லி முடிச்சது என் அக்கா வந்து மண்டையில போட்டாருடா. அம்மா வந்து செருப்படுத்து சாப்பிடாம நான் இங்கே வந்து. ஓகடா, நானும் சாப்பிடல. காலையில பிரச்சனை மச்சான். எனக்குமாடா? ஏடா அப்பா ரொம்ப திட்டுறாரு. காலையில ரூம்ல வந்து வேலைக்கு போ சொல்லி அந்த ஆள் உயிர் இருக்காரு. சேம் பிரச்சனையா? ஓ வீட்டி அப்பா, என் வீட்டி மாமா, ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்ல படிச்சாங்களா? மச்சான் மாஸ்டர்பேஷன் இருக்குடா. என்ன சொன்ன? மைண்ட் ரொம்ப மாஸ்டர்பேஷன் இருக்குடா. டேய், அது மஸ்டேஷன். மச்சான் அது இதுதானேடா? அது இரிட்டேஷன். டேய், அது இதுதானே? அது சென்சேஷனடா. டேய், அது உள்ள இருந்து வரதானேடா? டேய், அது இமோஷன்டா. இப்ப நான் சொன்னது? டேய் இங்க வா. ஓ, அதான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பிரேக்கப் பண்ணிடுச்சோ. 2-3 days பிஃபோர் நான் அவளுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினேன். அதுக்கப்புறம் தான் அவளும் பிரேக்கப் பண்ணிடுச்சு. நீ என்ன அனுப்பின? இல்லை, மாஸ்டர் வைஷனில் இருக்கு, ஹெல்ப் பண்ண முடியுமான்னு நான் அனுப்பினேன். நீ என்ன யோசிச்சே? இல்லைடா, ஃபஸ்ட்ரேஷனில் இருக்கு, ஹெல்ப் பண்ண முடியுமா நான் யோசிச்சேன். பொட்டதாரி முட்டாளே. ஏய், நாட்டுக்கு வா. மச்சான் 26 வயசு தாடாவது. இப்பவே எப்படா வேலைக்கு போக முடியும்? ஒரு 30 வயசு ஆகட்டுமே, அப்ப போல. கரெக்ட் கரெக்ட். இந்த காலத்து பசங்க எவ்வளவு என்ஜாய் பண்றாங்க. 2-3 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்க. ஓ மை காட், 90s கிட்ஸ் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. பிறக்கும் போது படின்றாங்க, இப்போ வேலைக்கு போன்றாங்க. அதுக்கு என்னடா பண்ண முடியும்? நாமளும் என்ஜாய் பண்றோம். நாமளும் டூருக்கு போறோம். எங்கடா மச்சா போறோம்? கோவா.
அங்கே போய் என்ஜாய் பண்ணுறோம். வேணும்னா அங்கே போய் யோசிக்கலாமே என்ன வேலைக்கு போகணுன்னு. மச்சா கேஷ் தேவை இல்லையா? என் அம்மா கிட்டே ஒரு சின்ன ரிங் இருக்கு. அம்மா கிட்ட இருந்து அது வாங்கிக்கலாம். அது எப்படி? உணர்ச்சி மிரட்டல். அப்படின்னா அப்படின்னா இமோஷன் முடியுமா? உள்ள பாசம் ஜாஸ்தியா இருக்கு. எங்கடா டெல் டவுன் பண்ற? அவனுக்கு அங்க இருக்காண்டா. டேய் அவன் எங்கட மச்சா? தெரியாது ப்ரோ, 2 days ஃபோன் எடுக்கல. எங்க போய் தொலைஞ்சாலும். டேய் அவன் தானே? ஆமா அவன மாதிரி இருக்கு. மாட்டிடுச்சு. இங்க வாடா. டேய் நீ எங்கடா போனே? 2 daysல ரிங்கோட வருவேன்னு சொன்னேன். ஆமா கடவுளே, மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்கா? மச்சா நான் ரிங் வாங்கலான்னு தான் போனேன். அம்மாவுக்கு ஒரு பையன் தானே, ஏன் சந்தோஷம் தானே அம்மாவோட சந்தோஷம். எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் டூருக்கு போகணும். அதுக்கு அம்மாவோட ரிங் கிடைச்சா நல்லா இருக்குமே. இப்படியெல்லாம் சொல்லி நான் ஸ்கோர் பண்ணிட்டேன் மச்சா. அப்புறம் அம்மா அந்த ரிங் கழட்டி என் கையில் வச்ச மச்சா. அப்புறம் என்ன பிரச்சனை? டூருக்கு போலாலே? ஓ டூருக்கு போவதுக்கு கெட்டப் சேஞ்சோ? டேய் மக்கு ஃபுல்லா கேள்றா. ரிங் வாங்கி நான் அங்கிருந்து எழுந்திருச்சேன். அப்போ நவீன், உனக்கு ஞாபகம் இருக்கா? உன்னை 10 மாசம் சுமந்து பெற்றேன். அது எப்படியம்மா எனக்கு ஞாபகம் இருக்கும். உன்னை பார்த்த உடனே அப்பா கன்றாவின்னு சொல்லிட்டாங்க. கன்றாவியா? ஐயையே, அல்டிமேட் சிங்கம். நான் தான் இவன் கன்றாவி இல்ல, என் சமத்துன்னு சொன்னேன். சமத்தா? 10 முடிஞ்சதும் அப்பா உன்னை வேலைக்கு அனுப்பலான்னு சொன்னாரு. நான் தான் சொன்னேன் முட்டாள் படிக்கட்டும்னு. டேய் இது அம்மா சொன்னதா? நீ ஏதாச்சும் வேலைக்கு போனாதான் அம்மா மனசு சந்தோஷமா இருக்கும். டூரெல்லாம் போவேனா, நாளையில இருந்து வேலைக்கு போனோம் இல்ல அப்பா சொன்ன மாதிரி நான் உன்னை கன்றாவியா பார்க்கும். டேய் நீ என்ன சொன்ன? மச்சா நீ ஒண்ணுமே சொல்லவே இல்லையா? ஒண்ணுமே சொல்ல முடியலடா. அம்மா என்னென்னமோ சொல்லிட்டாரு, ஒன்றும் புரியல. ஒன்று மட்டும் தெரிஞ்சுது, அம்மாவை பிளாக்மெயில் பண்ண போனேன். அம்மா என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டாரு. அந்த ரிங்கு திருப்பி கொடுத்துட்டு நான் அங்கிருந்தே அழுதேன். இப்போ 2 days நான் ஜோபுக்கு போறேன். டேய் அம்மாவை பிளாக்மெயில் பண்ணாதுங்கடா. பண்ணுன்னு நினைச்சா நீங்களும் வேலைக்கு போட்டு தள்ளு. முட்டாளுங்களா நீங்க?